இந்த முறை கண்டிப்பா தமிழகத்தில தடம் பதிக்கணுங்கிற முழு வேகத்தில பாஜக வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்க முக்கியமா 39 தொகுதியில குறி வச்சிருக்க தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, 5 தொகுதி தான். இந்த 5 தொகுதியில ரொம்பவே தீவிரமா களப்பணியாற்றி வராங்கன்னு சொல்லலாம். அது 1 அதில 3 தென் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த 3 மாவட்டங்கள்ல ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு வராங்க. இது போக 2 மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு. அது கோயம்புத்தூர், நீலகிரி இந்த 2 மாவட்டத்திலும் கடுமையாக 2 நாடாளுமன்ற தொகுதியில் கடுமையாக வளர்ச்சிட்டு வராங்க. அப்போ 5 தொகுதியில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிசமாக இருக்குன்னே சொல்லலாம். தென்காசியிலேயும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்குது. கன்னியாகுமரியில் எப்போதுமே பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. திருநெல்வேலியிலையும் இப்போ தற்போது பாஜகவுடைய வளர்ச்சி அதிகமாக தான் இருக்குன்னே சொல்லிக்கலாம். கோயம்புத்தூர், நீலகிரியிலும் ஏற்கனவே சொல்லிக்கவே வேண்டாம். எப்போதுமே கொங்கு மண்டலத்தில் பாஜக, அதிமுக அடுத்தபடியே கொங்கு மண்டலத்தில் பிஜேபிக்கு ஆதரவு அமோகமாக இருக்கும். எனவே இந்த 5 தொகுதிகளை ரொம்ப மும்முரம் காட்டு வராங்க. எப்படி இந்த 5 தொகுதியை கைப்பற்றியே தீரணுங்க வெளியில் இருக்காங்க. இந்த 5 தொகுதியை தவிர சில தொகுதிகளையும் மனசில் வச்சுருக்காங்க. அது ராமநாதபுரம், தென் சென்னை போன்ற தொகுதிகளையும் அவங்க மனசில் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த 2 தொகுதியிலையும் ஓரளவுக்கு வாக்குகளை பெற முடியும். வெற்றி பெற முடியாவிட்டாலும் 2 அல்லது 3ஆம் இடத்துக்கு வந்தால் கூட கணிசமான வாக்குகளை பெற முடியுங்கிற அடிப்படையில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இவங்க கூட்டணி அமைச்சு போட்டியிடும் போது கூட இந்த 5 தொகுதிகளை விட்டுட்டு தான் மற்ற தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவாங்க. உதாரணத்துக்கு பாஜக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியை கேட்டுட்டு வராங்க. அதேமாதிரி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில் திருநெல்வேலி தொகுதியை கேட்டு வராங்க. இதில் சமத்துவ மக்கள் கட்சி பாஜக இணையும் பட்சத்தில் திருநெல்வேலி தொகுதியை வழங்குவதற்கு தயாராக தான் இருக்காங்க பிஜேபி. அதே சமயத்தில் தென்காசி தொகுதியில் பிஜேபி போட்டியிடுவதில் உறுதியாக இருக்குது. எனவே டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியில் தான் இணைஞ்சு போட்டிடுவாருங்க கருத்தும் நிலவுது. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அவருக்கு தென்காசி தொகுதியை வழங்குவதற்கு அதிமுக தலைமையும் தயாராக இருப்பதாக சொல்லப்படுது. எனவே சில மாறுதல் உட்பட்டு இருக்கலாம். அப்படின்னா தென்காசி தொகுதியில் கடுமையான ஒரு போட்டி இருக்கும் என்று சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் அதிகாரபூர்வமான தகவல் வரும்போது தான் போட்டி நிலவரத்துக்கு உறுதியாக சொல்ல முடியும். அன்றைய தினம் அரசியல் விரிவாக பேசலாம். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம்.